ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Edits. இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபுல் வீடியோவை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெட்டீரியல் லிங்க்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் தரேன். அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த லைன் இமேஜ். நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் வச்சுட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு அப்படியே டிராஃப்டில் சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் புதுசாக ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபோட்டோ நீங்கள் சென்டரில் வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கட் அவுட் போய்க்கோங்க. கட் அவுட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து கிடச்சிடும். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டிராஃப்டில் போட்டோம்ல, ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபுல் சைஸு கொண்டு வந்துட்டு இதுலேயும் கட் அவுட் போய்க்கோங்க. ஸோ அது ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்பரண்ட் தான். இப்போ பாருங்கள், கட் அவுட்டையே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஆட் பண்ணதுக்கும் இல்லாமல் இப்படி தான் இருக்கும், பட் லைன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு கட் அவுட் ஆகிருக்கு லைன்ஸ் எல்லாம். அதனால் ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். ஸோ அந்த நம்மளுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக கிடச்சிரும். அதுக்காக இந்த மெத்தட் நம்ம பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எரேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எரேஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டரில் வந்து இமேஜ் வந்து இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து வராது. அதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இல்லை எனக்கு லைன்ஸ் இருந்தால் ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் எரேஸ் வச்சு சென்டரில் இருக்க பார்ட் மட்டும்தான் எரேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரஷ்ஷை வச்சு ரிமைனிங் இருக்கிற இடத்துலையெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இப்போ வந்து நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நான் வந்து பார்க்குறேன். ஸோ மாஸ்க்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதில் அந்த சர்க்கிள் இழுத்ததுக்கப்புறம் லைனு கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி கிரேடியண்ட்டோட கிடைக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, நம்ம இப்படியே யூஸ் பண்ண முடியாது. நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜோ ஒரு இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்டில் ஸ்டைல் போய்க்கோங்க. ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளர் செலக்ட் பண்ணி வேல்யூ ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்கில் போனீங்கன்னா கீழே பாருங்கள், உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். இதே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ போயிட்டீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் வந்து சாங்கை வந்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே அதை தான் பண்ணுவேன். ஸோ சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சாங்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இமேஜையும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இமேஜு மியூசிக் வந்துட்டு எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணோம்ல, அதை வந்துட்டு நம்ம வீடியோ வரல கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆடியோ மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஆடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு கரகரன்லாம் வரும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு அந்த எஃபெக்டை வந்துட்டு மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டேன். அது வந்துட்டு காப்பி பண்ணுறது வந்து புது அப்டேட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் தான் ஒரு இஷ்யூ சொன்னேன். நம்ம வந்துட்டு மறுபடியும் போயிட்டு இந்த ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணிவிட்டு வெறும் லைன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த அந்த எஃபெக்ட் வருதுல்ல, அது வந்து ஆட் பண்ண முடியும். அதனால் அந்த ஃபோட்டோவில் போயிட்டு நம்ம எடிட் பண்ணோம்ல, இந்த இமேஜை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வீடியோக்கு வந்துட்டு இப்போ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே அந்த இமேஜ் வந்து நான் மறுபடியும் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாஸ்கில் வந்துட்டு போன இதில் செஞ்சோம்ல ஃபோட்டோவில், ஸோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்காக வரும். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கீழே அந்த லைன்ஸ் மட்டும் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, அந்த லைன்ஸ் எல்லாம் இதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே மறுபடியும் பிப் ஆப்ஷனில் வந்துட்டு நான் கொடுக்குற இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரலும் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கீழே ஆட் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வீடியோ வரலும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த வீடியோ இருக்குல்ல, அது வந்துட்டு கரெக்டாக சென்டராக உங்களுக்கு வந்து இமேஜுக்கு வர மாதிரி வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இனி நாம் வந்துட்டு
அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டுமே நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். இல்லை உங்ககிட்ட இருக்க வேறு ஃபாண்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மெட்டீரியல் லிங்க்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாம் நான் கேன்வாவில் எடிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, சும்மா ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணி அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த லைனை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு நான் வந்து ஓவர்லே கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஓவர்லே கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நான் நார்மல் ஒரு அனிமேஷன் தான், அந்த ஃபேட் இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், அது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே கொடுக்கல. நான் ஃபாண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து க்ளோ எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலனாலும் அது உங்கள் இஷ்டம். ஸோ இன்ஷாட் ப்ரோவோட வேர்ஷன் வந்துட்டு கீழே லிங்க்கு கொடுத்துருப்பேன், மோட் வேர்ஷன் தான். ஸோ ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகும், ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் ஒன்றும் அதை கண்டுபிடிக்கல, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் லிரிக்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துக்கோங்க. ஸ்ப்ளிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சது. வேறு எந்த வேலையும் பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச வரலுக்கும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஆட் பண்ணாமல் விட்டால் கூட ஓகே தான், இது நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நான் பேக்ரவுண்ட் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷன், அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது இருந்தால் கீழே கேளுங்க. நான் வந்துட்டு அந்த ஆல்ரெடி அது வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வெறும் ஒயிட் இமேஜாக தான் பார்க்குறப்ப தெரியும். நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துட்டு ஒயிட்னே தெரியும். ஸோ அதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.